ஹாய் குட்டீஸ், இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதை ஒரு சிறுவனின் மனமாற்றம், அன்பு மற்றும் உண்மையான மகிழ்ச்சியை பற்றியது. அதுதான் சிறுவன் அருண் மற்றும் மந்திரக்கல். ஒரு அழகான மலையோர கிராமம். சுற்றிலும் பச்சை மரங்கள், மலர்ந்த தோற்றங்கள், நீர்வீழ்ச்சி, பறவைகளின் பாடல்கள். அந்த கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிக ஆர்வமுள்ள குழந்தை. புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்புவான். அவன் அடிக்கடி நதிக்கரையில் விளையாடி கற்கள், இலைகள், பூக்கள் என்று சேகரித்து அவற்றில் புதுமையை கண்டுபிடிக்க முயல்வான். ஒரு நாள் அப்படியே விளையாடி கொண்டிருந்த போது அவன் மணல் கீழே ஒரு ஒளி மிளர்வதை கவனித்தான். அவன் அருகே சென்று பார்த்தான். அது ஒரு சிறிய வட்டமான பச்சை நிற கல். அந்த கல் ஒளிர்ந்தது, மெல்ல துடித்தது, உயிரோடு இருப்பது போல் இருந்தது. அவன் அதை எடுத்து தன் கையில் பிடித்தான். அந்த கல் அற்புதமான மாயம் கொண்டது. அவன் எதை மனதில் நினைத்தாலும் அது நினைவாகியது. முதலில் அவன் சிறிய விஷயங்களை மட்டுமே விரும்பினான். அவனுக்கு பிடித்த பழங்கள், புதிய பொம்மைகள், மழை பெய்யாத நாட்கள் என்று. ஒவ்வொரு விருப்பமும் நடந்தது. அவன் மகிழ்ச்சியாக இருந்தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விருப்பங்கள் சுயநலமாக மாறின. அவன் தனக்கு மட்டுமே நன்மை செய்யும் விஷயங்களை விரும்பத் தொடங்கினான். அத்தோடு ஒரு விசித்திரம் நடந்தது. அவன் ஒவ்வொரு சுயநல விருப்பமும் நிறைவேறும்போது வானம் மெதுவாக இருண்டது. மலர்கள் சுருங்கின, பறவைகள் பாடுவதை நிறுத்தின, நதியின் நீர்த்துளியும் குறைந்தது. முழு உலகமும் சோகமாக மாறியது. அருண் அந்த மாற்றத்தை கவனித்தான். அவனுக்கு தோன்றியது ஏதோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று. அவனின் மகிழ்ச்சி உலகின் சிரிப்பை கெடுத்துவிட்டது. அவனது இதயம் கனத்தது. அவன் நினைத்தான், நான் மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தால் மற்றவர்களுக்கு பயனில்லை. அவன் மந்திரக்கல்லை பார்த்தான். அதன் ஒளி குறைந்திருந்தது. அதன் வெளிச்சம் மங்கிய போது அவனுக்குள் ஒரு உண்மை ஒலித்தது. அவனுக்கு புரிந்தது, அந்த கல் சக்தி அவனுடைய சுயநல விருப்பங்களுக்கு அல்ல, நன்மைக்காக பயன்படுத்த வேண்டியது என்று. அவன் அதன் பின் மாறினான். அவன் தன் விருப்பங்களை தன்னை மட்டும் அல்ல, பிறருக்காக பயன்படுத்த தொடங்கினான். அவன் விரும்பிய போது மழை பெய்தது. கிராமத்தில் வயல்கள் பசுமையாயின. அவன் நினைத்தவாறு பறவைகள் திரும்ப வந்தன. அவன் எண்ணியவாறு மலர்கள் மீண்டும் மலர்ந்தன. அவன் கிராமத்தில் அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர். அந்த சிறிய மந்திரக்கல் மீண்டும் பிரகாசித்தது. அதன் ஒளி வானத்தை ஒளிரச் செய்தது. அருண் உணர்ந்தான், உண்மையான மந்திரம் அந்த கல்லில் இல்லை, அது அவனுடைய இதயத்தின் நன்மையில்தான் இருந்தது என்று. அவன் அந்த நாளுக்கு பிறகு அந்த கல்லை நதிக்கரையில் மீண்டும் வைத்தான். அவன் நினைத்தான், இது மீண்டும் ஒரு நாள் இன்னொருவருக்கு நன்மை செய்யும் என்று. அவன் சிரித்தபடி திரும்பிச் சென்றான். அவன் மனம் இப்பொழுது ஒளியுடன் இருந்தது. காடு, பறவைகள், மலர்கள் அனைத்தும் அவனுடன் பாடின. அவன் கற்றுக்கொண்ட பாடம் அவன் வாழ்நாள் நினைவாக மாறியது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நாம் எதையும் விரும்பலாம், ஆனால் அந்த விருப்பம் பிறருக்கு துன்பம் அளிக்கக்கூடாது. ஓகே குட்டீஸ், மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.